The force F is the force acting on a particle having a position vector r and tau be the torque on this of this force about the origin. இப்போ பிராக்டிகலா பார்க்கலாம். இது r, இது f, இது டார்க், இதுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்ட் பண்ணியிருக்கோம். இது பெர்பெண்டிகுலர், அது பெர்பெண்டிகுலர் டு போத் f and r. டார்க் ஃபார்முலா உனக்கு தெரியும். r கிராஸ் f, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர், இட்ஸ் a வெக்டர். உனக்கு ரொம்ப சிம்பிள். ஏய், இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர் டு இது. tau is perpendicular to both vectors. அந்த பேஸ் பண்ணிக்க பாரு. அப்போ r is perpendicular to tau. r is perpendicular to tau. அதே போல f is perpendicular to tau. அப்போ r dot f r dot tau போட்டேன்னா should be 0. ஏன் 0? cos 90. cos 90 becomes 0. அதே போலதான் f dot tau. இதுவும் ரெண்டு perpendicular. cos 90 becomes 0. அப்ப இதுதான் ஆன்சரா இருந்திருக்க முடியும். So B should be the answer. So R dot tau cos 90. cos 90 0. F dot tau, F tau க்கு perpendicular தான் cos 90. இதுதான் ஆன்சர்.